ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலில் ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிட்ட உடனே ஒரு பீஸ் பட்டர் போட்டுட்டு அது மெல்ட் ஆகிட்ட உடனே அதுக்கு கேஷ்யூ ஆட் பண்ணிக்கணும், முந்திரி ஆட் பண்ணிக்கணும். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கத்தையும் போட்டுட்டு அது கூட நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட உடனே அது கூட காஷ்மீரி சில்லி 4 to 5 காஷ்மீரி சில்லி எடுத்து முழு மிளகாவை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட தக்காளி அதுவும் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரஃப்பாக வதக்குனா போதும், ஏன்னா நம்ம திருப்பியும் இதை பேஸ்ட் பண்ணி திருப்பியும் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட உடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானது. அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். அது நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ திருப்பி அதே கடாயில் ஒரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆகிட்ட உடனே ஹோல் கரம் மசாலா, பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் அது எல்லாமே போட்டுட்டு பொரிஞ்சு வந்துட்ட உடனே அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடணும். வதக்கிட்டோடனே இப்போது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், வெறுமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். அது வதக்கிட்ட உடனே இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிச்சுட்டு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணி இல்லாமல் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக வரணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் வரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு இதையும் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதையும் மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அது சாஃப்டாக இருக்கும். பன்னீர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள், அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள். இப்போது கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி போடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் பன்னீர் பட்டர் மசாலாவோட ஃப்ளேவர் வரும். கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், நல்லா இது மாதிரி திக்காக ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.